எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேமியா பாயசம் செய்யறது ரொம்பவே ஈஸி தான். இருந்தாலும் பக்காவா அப்படியே ஒரு அசத்தலான டேஸ்ட்ல ஒரு சேமியா பாயசம் எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல அடிகனமான ஒரு கடாயில 1 கப் அளவுள்ள சேமியா சேர்த்துக்கலாம். நம்ம கடைகள்ல வாங்கும்பொழுது சேமியாலேயே இது வறுத்த சேமியா தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சேமியாவை ஒரு முறை சேமியா லைட்டா கலர் வர வரைக்கும், கலர் மாறக்கூடாது, ஆனா அந்த சூடு சேமியால இருக்கணும். நம்ம கையில தொடும் பொழுது சூடு நல்லா உரைக்கணும் நமக்கு. அது போல லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா வறுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டு வறுத்தீங்கன்னா சேமியா உடஞ்சி நொறுங்கி போகாம இருக்கும். இப்ப இந்த சேமியா நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ அடி கனமா அகலமா இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க உருளை வடிவுல இருக்க பாத்திரம் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுல 1 லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்திருக்கு. நல்லா திக்கான பால் தான். இந்த பால் நான் ஏற்கனவே ஒரு முறை காய்ச்சி வச்சிருந்தேன். காய்ச்சின பாலை தான் இதுல சேர்க்கிறேன். நீங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷான பால் சேர்க்கிற மாதிரி இருந்தா கூட சேர்த்து காய்ச்சிக்கலாம். பால் ரொம்ப சுருங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா நொர பொங்கி மேல் எழும்பி நமக்கு வரணும். பாலோட அந்த பச்சை மணம் மாறி இருக்கணும். அது வரைக்கும் காய்ச்சிக்கிட்டா போதும். இது ஒரு கரெக்டான பக்குவத்துல இருக்கு. இந்த சமயத்துல ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதுல எடுத்து சேர்த்துடலாம். சேர்க்கும் பொழுது லைட்டா கலந்து விட்டே சேருங்க. தீயையும் நல்லா குறைச்சி வச்சிருங்க. தீ அதிகமா இருக்கு சேமியா சேர்க்கும் பொழுதுனா நம்ம சேமியாவை ஜஸ்ட் அதுல சேர்க்கறதுக்குள்ளேயே அடியில அப்படியே அது டெபாசிட் ஆயிடும். அதனால சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான தீயில வச்சு வேக வைக்கணும். சேமியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா சாஃப்டா நமக்கு வெந்துடும். அதுவும் ஏற்கனவே வறுத்துருக்கோன்றதுனால சேமியாவோட பச்சை மணம் பாதி ஏற்கனவே போயிருக்கும். மீதி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளர இந்த பால்லயே வெந்துடும். சூப்பரா சேமியா வெந்து தனித்தனியா உதுருதுரா வரும் பாருங்க. நடுநடுல கலந்து கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, மேல நல்லா சேமியா வெந்து வந்திருக்கு, திக்காவும் மாறி இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்பொழுதுக்கும் பாலும் சேமியாவும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அதே சமயத்துல சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. நீங்க வேணா கையில தொட்டு அழுத்தி பாருங்க. இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்த பிறகு நமக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 3 ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப பவுடரா செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி பவுடர் ஏலக்காய் இருந்ததுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுல 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கலந்து கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். அதே போல சர்க்கரையோட பச்சை மணமும் போகணும். சர்க்கரை சேர்த்த உடனேயே இதுல ஒரு 50 ml அளவுள்ள மில்க் மேட் சேர்க்கிற. மில்க் மேட் ஆப்ஷனல் தான், ஆனா மில்க் மேட் சேர்த்து செய்யும் பொழுது ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். மில்க் மேட் நம்ம வீட்டில் இல்லை, அவசரத்துக்கு போய் வாங்க முடியல, கடை தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பால் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நல்ல பாலை சுருங்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் சேமியாவை சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கனாலுமே பால் நல்லா சுருங்கி அந்த மில்க் மேட் ஃப்ளேவருக்கு வந்துடும். மில்க் மேட் சேர்க்கும் பொழுது சர்க்கரையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி. நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்தேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்தேன். நம்ம வீட்டில் இருக்க கப்புக்கும் நமக்கு எந்த அளவு பாயசம் லிக்விடாக வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலோட அளவு கூடுதலாக குறைவாக சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் நான் முந்திரி திராட்சை எதுவுமே வறுத்து சேர்க்கல. நட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தாங்க. நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பாயசம்னா அதில் கண்டிப்பாக முந்திரி திராட்சை இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஒரு முறை எதுவுமே சேர்க்காம இது போல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் பாயசம் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளவு சுவையாக இருக்குங்க. நம்ம சேனல்லையே நம்ம 10க்கும் மேற்பட்ட பாயச வகைகள் போட்டிருக்கோம். அது சேமியா பாயசமும் இருக்கும். இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. செய்கிற பாயசத்துலேயே ரொம்ப ஈஸியாக செய்கிற பாயசம் எதுன்னு கேட்டிங்கன்னா சேமியா பாயசம் தான். வேகத்துக்கு கூட ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். சட்டுன்னு 10 நிமிஷத்துல ஈஸியா இந்த பாயசம் செஞ்சிடலாம். டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். இந்த பாயசம் செய்யறதுக்கு ஒரு அடி கனமா அகலமா இருக்க பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு அதுல 1 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சூடேறட்டும். அதுல 200 கிராம் அளவுள்ள நைலான் ஜவ்வரிசியை 2 முறை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊத்தி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்து இதுல சேர்த்திருக்கேன். நான் நைலான் ஜவ்வரிசியில சேர்த்திருக்கேன். நீங்க மாவு ஜவ்வரிசியில செய்யறதா இருந்தா செய்யலாம். ஆனா சில சமயம் மாவு ஜவ்வரிசி கரைய ஆரம்பிக்கும். மாவு ஜவ்வரிசி செய்யும் பொழுது வேற சில ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நைலான் ஜவ்வரிசினா டைரக்டாவே நீங்க இதுல சேர்த்துட்டு வேக விட்டுடலாம்.
இப்ப பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது போல கண்ணாடி பதத்துல நமக்கு மாறி வரும். சேர்க்கும் பொழுது வெள்ளை கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள கண்ணாடி மாதிரி மாறிடும் ஜவ்வரிசி. இது கரெக்டா வெந்துருச்சு. இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இந்த தண்ணியை நம்ம இப்போ இருக்க போறது கிடையாது. இதுலயே டைரக்டா பால் சேர்த்துடலாம். 1 லிட்டர் அளவுள்ள திக்கா காய்ச்சின பால் சேர்க்கிறேன். 1 லிட்டர் அளவுள்ள பாலை 800 ml வர வரைக்கும் நல்லா திக்கா காய்ச்சி ஏடுபடிற அளவு வந்த பிறகு அதை எடுத்து இதுல சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கும் போது பால் சேர்த்தா திரிஞ்சு போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக பாலை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல எடுத்து சேர்த்துருங்க. ஏன்னா ஒன்னு சூடா இருந்ததுன்னா ஒன்னு ஆறி இருந்ததுன்னா திரியாம பாத்துக்கலாம். அப்படியே இல்லை நம்ம சூடாவே சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா இதுல சேர்த்துருங்க. அப்ப பால் தெரியாது. பால் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடுங்க. ஜவ்வரிசி அடியில அப்படியே தங்கிடுச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கலந்து விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்கா மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நான் கொஞ்சம் இன்னைக்கு திக்கா தான் செய்ய போறேன். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா பால் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இனிப்பை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதுல எந்த கப்ல ஜவ்வரிசி அளந்தனோ அதே கப்ல 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து சேர்த்திருக்கேன். நீங்க உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு பால் சேர்க்கிறீங்க ஜவ்வரிசி சேர்க்கிறீங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இனிப்பு, காரம், புளிப்பு, எண்ணெய் இது எல்லாமே அவங்கவுங்க விருப்பப்படி நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் இந்த ப்ரொசீஜர்ல செய்யறேன் அப்படின்ற ஃபார்முலாவை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 ஏலக்காவை தட்டி எடுத்து பால் சேர்க்கும் போதே சேர்த்துட்டா அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதுல நட்ஸ் சேர்த்திருக்கேன். சாரப்பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்திருக்கேன். சாரப்பருப்பு அப்படியே தான் சேர்த்திருக்கேன், வறுக்கல. பாதாம் பருப்பை 1-2 இடிச்சு வச்சிருந்தேன், அதை எடுத்து சேர்த்துட்டேன். நிறைய பேர் சாரப்பருப்பை அப்படியே சேர்த்துடுறீங்க, கண்டதெல்லாம் போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. சாரப்பருப்பெல்லாம் நம்ம வறுத்து பொரிச்சுதான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. அப்படியே பச்சையாவே சேர்க்கக்கூடிய பருப்பு தான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு போல. சாரப்பருப்பையும் வறுக்காம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. ஆறின பிறகு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. உங்களுக்கு இதை விட தண்ணியா வேணும், ஈஸியா குடிக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இதை விட திக்கா வேணும்னா பாலை சுருங்க காய்ச்சி சேர்த்துக்கோங்க. சர்விங் பவுல்ல சேர்க்கிறேன் பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு. இந்த பாயசத்தை சூடா குடிச்சாலும் சூப்பரா இருக்கும். நீங்க சில்லுன்னு குடிச்சீங்கனாலும் அட்டகாசமா இருக்கும். உங்க விருப்பப்படி சூடாவோ இல்ல சில்லுனோ செஞ்சு குடிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான சுவையான இந்த பாயசத்தை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.